Peacemakers of Christo. கடவுளா செல்வமா? நீ கடவுளுக்கா மனிதனுக்கா அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசுநாதர் கூறுகின்றார். ஜெபிப்போமா? என் அன்பு நேசரே, பரலோக பிதாவே, பரிசுத்த நாயகனே, ரத்தம் சிந்து எங்களை எல்லாம் மீட்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, அந்நாளிலே அப்பா எலிசாவனுடைய சீடனானவன் கெகாசி, ஆண்டவரே, நீர் அற்புதங்கள் வழியாக நாமானுக்கு சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவர். அவ்வேளையிலே நாமான் பரிசுகளை எலியாவுக்கு கொடுக்கின்றான். ஆனால் அதன் வாங்க மறுக்கிறார். கெகாசி ஓடி போய் பொய் சொல்லி அவனிடமிருந்து பணங்களையும் நகைகளையும் காசுகளையும் தங்க காசுகளையும் வாங்கி கொண்டு வருகிறான் ஆண்டவரே. அதன் நிமித்தம் அவனுக்கு நாமான் இழந்த அந்த குஷ்டரோகம் உம்முடைய சீடனானிய கெகாசிக்கு வந்து விட்டது ஆண்டவரே. ஆமப்பா, இந்நாளிலே சுவாமி, கடவுளா செல்வமா என்று பார்க்கையிலே மனிதர்கள், மனித ஜனங்கள், மனித ஜீவன்கள் அனைவரும் ஆண்டவரே, செல்வம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம், பட்டாதான் முக்கியம், பத்திரங்கள் தான் முக்கியம், காசுகள் தான் முக்கியம் என்று ஓடுகிற ஜீவன்களாக நாங்கள் மாறி போய்விட்டோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, உம்முடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வெளியில யாராவது காசு கொடுக்கறாங்க, ஏதாவது ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னா ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுய நலங்களும் பேராசைகளும் தான் ஆண்டவரே காரணம் சுவாமி. ஏசப்பா, என்னை உம்மிடமிருந்து இந்த உலகம் அழிந்து போகிற இந்த உலகத்தின் பணங்களும் காசுகளும் பிரிக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் உறவு உன்னதமான உறவு அல்லவா ஆண்டவரே? எனக்கு ஜீவனை கொடுத்தீர் சுவாமி. அப்பா, இந்த ஜீவனை நான் ஃப்ரீயாக பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. எனக்கு இந்த உயிர் மூச்சை நீ ஃப்ரீயாக கொடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் இந்த உயிர் மூச்சோ உன்னை நாடாமல், தேடாமல், உன்னை புரிந்து கொள்ளாமல், உன்னோடு வாழாமல் இந்த உலகம் வேண்டும், உலக பொருட்கள் வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்பட்டு ஓடுகிறோம் சுவாமி. அப்பா, பண ஆசை மனிதனை விட்டதா என்ற பழமொழி இன்று எந்த மனிதனையும் விடுவதில்லை ஆண்டவரே. அவன் தாயாக தந்தையாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், மகன் மகளாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், இந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும், எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும், பணம் 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 என்று அலைகிற மனிதர்களாக நாங்கள் மாறிட்டோம் ஆண்டவரே. இயேசுவே, என் தெய்வீக கர்த்தாவே, இந்த பணம் என்ன கொல்லுது ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தாவே, எவன் ஒருவன் பணத்தை விட்டு விட்டு உன்னை நாடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு பணம் இருப்பதில்லை. எவன்ட பணம் இருக்குதோ அவன் உன்னை நாடுவதில்லை ஆண்டவரே. ஆமாப்பா, பணக்காரன் ஆண்டவரே உம்முடைய விண்ணரசில் சேரவே முடியாது என்று சொன்னீரே. ஆனால் ஒட்டக காதிலே, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைந்து விடும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இன்று எல்லா மனிதனும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஐயா. பணத்தை சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், ஒளிச்சு வைக்கணும், அங்க வைக்கணும், இங்க வைக்கணும் என்று. ஆனால் கஷ்டப்படுகிற அண்ணன், கஷ்டப்படுகிற தம்பி, கஷ்டப்படுகிற மனைவி குடும்பம் ஆண்டவரே, கஷ்டப்படுகிற பிள்ளைகள் கேட்கும் போது என்கிட்ட காசே இல்லை என்று சொல்லுகிற ஜீவன்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அக்கா தங்கைகளுக்கு உதவாத ஜீவன்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே வீட்டுல காசு வச்சுக்கிட்டோம், ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று ஆண்டவரே பிச்சைக்கார நாடகம் நடிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, இந்த பணத்துக்காக
அண்ணன் தம்பி உறவுகளை வெட்டி கொள்கிறான் ஆண்டவரே, அடித்துக் கொள்கிறார்கள் ஐயா. உறவே தேவையில்லை என்று, நீ சாகடிச்சிருவேண்டா என்று, உன்னை அழித்து விடுவேண்டா என்று சொல்லுகிற மனிதர்களாக நாங்கள் மாறி போய்விட்டோம் ஆண்டவரே. இதுல நீங்க எங்கப்பா இருக்கிறீங்க சுவாமி? ஆண்டவரே, இந்த செல்வத்திற்காக இரத்த பந்தங்களையே வெறுக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் செத்தாலும் நான் பார்க்கவே மாட்டேன் என்று, இந்த சொத்தை நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று அண்ணன் தம்பிகள் அடித்துக் கொண்டு சொத்துக்காக கோர்ட் கேஸ் நடத்தி கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது சுவாமி. அப்பா, பல மாதங்கள் ஆகிவிட்டது ஆண்டவரே. கோர்ட் கேஸுக்கு என்று சென்று வக்கீலுக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய காசுகளை செலவழிக்கிறார்கள். போ, நம்ம அண்ணன் தானே சாப்பிட்டுட்டு போட்டோம், தம்பி தானே சாப்பிட்டுட்டு போட்டோம் என்று விட்டு கொடுக்கிற மனத்தன்மை இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகிறது சுவாமி? ஏசப்பா, இந்த தெய்வீக கர்த்தாவே, சொத்துக்காக அடித்துக் கொள்ளுகிற இந்த உலகத்தின் மத்தியில என்னால வாழ முடியல ஆண்டவரே. என்னுடைய பந்தம் முறிஞ்சு போச்சு ஆண்டவரே, என் பாசம் முறிஞ்சு போச்சு ஆண்டவரே, என் நம்பிக்கை முறிஞ்சு போச்சு ஐயா. என் தெய்வயா நீ கர்த்தாவே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க அப்பா ஆண்டவரே இருக்க வீடு கூட இல்ல ஆண்டவரே. அப்பா, சாப்பிட சாப்பாடு கூட இல்லப்பா தெய்வமே. ஆனால் உன்னை அந்த பிள்ளைகள் மறப்பதோ இல்லை ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் வாங்க ஆண்டவரே, நீர் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, மாதம் மாதம் வேலை செய்யறேன் ஆண்டவரே, 10,000 15,000 வருது, ஆனால் அது கடனுக்கே போயிடுது, வீட்டை நான் மேனேஜ் பண்ண முடியல என்று செல்வம் இல்லாத கஷ்டப்படுகிற உன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு உழைச்சாலும் என் வீட்டுல செல்வமே சேர மாட்டேங்குது, காசே சேர மாட்டேங்குது, வீண் செலவுகள் வந்துகிட்டே இருக்குது ஆண்டவரே. ஒரு காசு கூட சேர்த்து வைக்கவே முடியலையாப்பா ஆண்டவரே. செல்வங்கள் எல்லாம் கரைஞ்சு போகுது ஆண்டவரே. அப்பா, நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே? ஒவ்வொருத்தனை பார்த்தா மாடி மேல மாடி வீடு கட்டுறான் ஆண்டவரே, ஆனால் என்கிட்ட ஒரு செல்வம் கூட இல்லையாப்பா. வயதாகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறேன் ஆண்டவரே? வீடு கட்ட போறேன் ஆண்டவரே. எனக்கு நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்க போறேன்னு தெரியல ஆண்டவரே. பையில காசே இல்லை என்று செல்வத்திற்காக ஏங்குகிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த ஏழையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் செல்வம் இல்லையே, வருமா, சேர்க்க முடியுமா, என்னால உழைக்க முடியுமா என்று போராடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே. செல்வத்தின் நிமித்தம் உடைந்து போன உறவுகள் கட்டப்படணும் ஆண்டவரே. அப்பா, அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் குடும்பங்கள் ஒன்று சேரணும், மாமே மச்சான் குடும்பங்கள் ஒன்று சேரணும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, செல்வங்கள் கூடவே மாட்டிக்குது என்று தவித்துக் கொண்டு நான் சபிக்கப்பட்ட மனிதனா, நான் வெறுக்கப்பட்ட மனிதனா, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா ஆண்டவரே? இந்த செல்வத்தின் நிமித்தம் சாபங்கள் ஏன் ஆண்டவரே எனக்கு என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு செல்வங்களை சேர்த்து கொடுப்பீர், வாழ வைப்பீர், வளர்ச்சி அடைய வைப்பீர், தொழில் வளர்ச்சியை கொடுப்பீர் ஆண்டவரே, வேலை வளர்ச்சியை கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி 3 திருப்பலி 5 திருப்பலி 7 திருப்பலி 9 திருப்பலி 12 திருப்பலி 30 திருப்பலி 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.